ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி எப்படி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் இன் நர்ஸ். ஸோ நர்ஸை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல்னு போனாவே வந்து நர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்ஸ். ஸோ நர்ஸை பற்றி ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஹூ இஸ் நர்ஸ்? ஸோ யார் நர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க தான் இந்த நர்ஸ் கோர்ஸ். ஸோ கோர்ஸ்னு சொல்ல வேணால் ஜாப் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இந்த நர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான கோர்ஸ். இவங்க இல்லைன்னா வந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியே வந்து பாதி % எங்காதுன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த கோவிட் ப்ராப்ளம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நர்ஸ் வந்து இல்லைனா வந்து நம்ம பேஷண்ட்ஸை வந்து கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ டாக்டர் வந்து வெறும் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தான் சொல்லக்கூடிய இந்த நர்ஸ் வந்து பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது குவாலிஃபிகேஷன் ஃபார் நர்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 10th முடிச்சுட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா வந்து பயாலஜி கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதான் PCB. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 45% அபோவ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து BSc நர்சிங் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல காலேஜஸில் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த நர்சிங் கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நர்சிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 17.5 23 இயர்ஸ் ஓல்டுக்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இருக்கணும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 டென்டல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கணும். அப்போ தான் மட்டும் உங்களால் நர்சிங்க்கு எலிஜிபிலிட்டி ஆக முடியும், ஜாயினே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ரோல் ஆஃப் நர்ஸ்? ஸோ நர்ஸு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பார்ப்போம், ஹாஸ்பிட்டலில் போனால் ஊசி போடுற நர்ஸு, நம்மளை பார்த்துக்கிற நர்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டியூட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ECG அந்த மாதிரி 2-3 எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி கொடுக்கணுன்னா அது அவங்க தான் பண்ணி ஆகணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அசிஸ்டிங் பேஷண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பெட். ஸோ அவங்க வந்து எப்போ எந்திரிக்கணும், எப்போ உட்காரணும், ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் அவங்க தான் கொடுக்கணும், இந்த நர்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு போகிறோம், இல்லை ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறோம், அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்கேன் எடுக்க போகிறோன்னா அவங்க தான் வந்து வீல் சேரில் வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதர்வைஸ் பெட்டை வந்து ரோலிங் பெட்டு ஸ்ட்ரக்சரை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா சில நர்ஸ் வந்து வேறு டைப் இருக்காங்க, ஓகேவா. ஸோ ஹெல்த் கேர் நர்ஸ், அதாவது நம்மளை கேர் டேக் பண்ணக்கூடிய நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திங்லேருந்து நம்மளை ரொம்ப கேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் நர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரைவேட் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டான நர்ஸ். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அடிபட்டிருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அது மறுபடியும் அந்த காயத்தை வந்து தையல் போடுறது, ஸோ அந்த தையலை வந்து மறுபடியும் போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க நர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு தரணும், லிக்விடாக கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும், அவங்க என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் எப்போ போடணும், எப்போ போடக்கூடாது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நர்ஸ் கைடன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கெரியர் பாத் ஆஃப் த நர்ஸ். ஸோ நர்ஸோட கெரியர் பாத் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நர்ஸு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் 10th படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஹையர் செகண்டரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி, அதாவது 10th வரைக்கும் முடிச்சிட்டிங்கனாவே உங்களால் வந்து ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வேரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கோர்ஸ் 2 years கோர்ஸு. நீங்கள் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து ஆல் இண்டியா லெவல் கோர்ஸ் அது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த வழியாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களால் எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வருவீங்கன்னா ஹோம் விசிட் பண்ணக்கூடிய நர்ஸாக நீங்கள் மாறுவீங்க. ஸோ இது எனக்கு பத்தாது, இன்னும் நான் வந்து மேலே
படிக்கணும், வேறு பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் நர்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம். அதாவது +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் பண்ணிங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸு. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வேண்டாம், டிப்ளமோ படிச்சுக்கிறேன், 10th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். டிப்ளமோ இன் நர்சிங் அண்டு மிட்வேட்டரின்னு சொல்லி 3 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேசிக்ஸ் பிஎஸ்சின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று. ஸோ இது 2 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்களால வந்து எந்த எலிஜிபிலிட்டி கேட்டகுள்ள வருவீங்கன்னா கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு வருவீங்க. ஸோ கிளினிக்கல்லாம் நிறையா நர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த அதுக்குள்ளே வருவீங்க. நர்ஸு கிளினிக்கல் எஜுகேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேர் டேக்கர், ஸோ நர்ஸ் ரிசர்ச்சர், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ்குள்ளே வருவீங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இன் கிரிட்டிக்கல் கேர் நர்ஸ் பீடியாட்ரிஷனர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபேமிலி நர்ஸ் பீடியாட்ரிஷனர்னு சொல்லி இந்த மாதிரி க்ரைட்டீரியாக்குள்ளே வருவீங்க. சப்போஸ் எனக்கு இன்னும் மேலே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம், 2 இயர்ஸ் கோர்ஸு. அது இப்போ நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணாவே நம்ம வந்து எஜுகேட்டராக மாறிடுவோம், அதாவது நம்ம லெக்சரர் ரேஞ்சுக்கு வந்துடுவோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஸராகவோ லெக்சராகவோ அந்த மாதிரி வந்து வேறு உங்களோட நர்சிங் காலேஜுக்கு நீங்கள் மறுபடியும் போகலாம். ஸோ நர்ஸ் எஜுகேட்டர், அதாவது பார்த்திங்கன்னா நர்சிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணவங்களுக்காக நம்ம எஜுகேட் பண்ணுவோம். அண்ட் தென் ஒர்க் இன் ஸ்கூல்ஸ் ஃபார் நர்சிங். ஸோ அதாவது ஸ்கூல்ஸில் வந்து நர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா ஸோ அங்கே கூட போய் ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்க சொல்லிக் கொடுக்குறதுனாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டர், அதாவது ஒரு குருவாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் மேலே படிக்கிறேன்னா எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். எம்ஃபில் 2 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் பிஹெச்டி 5 இயர்ஸ் கோர்ஸு. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஹெச்டிக்கெல்லாம் டாக்டர் பட்டம் முடிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டீனாகவே ஆகலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலாம். ஓகேவா? ஸோ இந்த எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலாம். இங்கே வந்து நான் டீன்னு மென்ஷன் பண்ணியது அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டீன் இல்லை, அதாவது நர்சிங் காலேஜுக்கு டீன். ஓகேவா? ஸோ டீனு ஹாஸ்பிட்டல் டீன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கணும், அது கூட வரக்கூடிய பிஹெச்டி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கான டீனுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ நர்சிங் டைரக்டர்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி சப்போஸ் வேணால் சொல்லலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டாக்டரல் டிகிரி நர்சிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இண்டிபெண்ட் நர்ஸ் பீடியாட்ரிஷன், இது நம்ம ஊரில் மோஸ்ட்லி யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்தளவுக்கு யாரும் படிக்கவும் மாட்டாங்க நர்சிங்கில் வந்து. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் ஸ்காலராக மாறிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து போஸ்ட் டாக்டரேட்டில் பண்ணாங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து 3 ஆப்ஷன் தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடியது. ஒன்று பிஎஸ்சி நர்சிங், அதாவது +2 முடிச்சுட்டு பண்ணுறது. அதுவே அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு ஆக்சிலரி நர்ஸ் மிட்வேட்டரின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் சைடில் ஆரம்பம் போட்டிருக்குல்ல 2 இயர்ஸ் கோர்ஸ், இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் வந்து இங்கே பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வேட்டரி 3 இயர்ஸ் கோர்ஸும் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது பண்ணுறவங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜில் இல்லை நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்கல்லையோ நர்ஸாக மாறலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் நர்ஸ். ஸோ எல்லா ஜாபுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ நர்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கும் வந்து ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும், இல்லாட்டி இந்த ஜாபே வந்து சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நம்ம அந்த ஜாபுக்கு செட் ஆகுமா ஆக மாட்டோமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நர்ஸ் ஹாவ் அ கான்ஸ்டன்ட்லி டீல் வித் மெடிக்கல் ஸ்டாஃப். ஸோ இது வந்து தெரியுது, மெடிக்கல் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம மெடிக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும், பேஷண்ட்டை பற்றி கவனிக்க வேண்டியது இருக்கும், ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். சில பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருப்பாங்க, இங்கிலீஷாக இருப்பாங்க, சில பேஷண்ட் மலையாளி இருப்பாங்க, தெலுங்காக இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க கூட வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது சிக்கோ இல்லை இன்ஜுரி ஆகி வராங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு பெயின் இருக்குது, டாக்டர்கிட்ட போய் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, நர்ஸுக்கு தான் சொல்லுவாங்க. நர்ஸ் பெயின் ரொம்ப ஓவராக இருக்குது, ஸோ அதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்களோட பெயினை புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்பேஷண்ட்டுக்காக. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டு டீல் வித் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆஃப் த நர்ஸ் என்னென்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷனாக இருக்கணும். சும்மா ஜாலியாகவோ இல்லை ஈஸியாகவோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸோ எல்லாமே கண்ணுங்கருத்துமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி அதை சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட மதிப்பை ரிலேட்டடானது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் 2 ஸ்கில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்.
இப்போ ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம எப்படி வந்து அந்த இடத்த ரோல் பண்ணி நம்ம கொண்டு போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது டிஸ்கஷன் பண்ணுறோன்னா ஸோ நம்மளோட கருத்தை எப்படி கொண்டு முன் வைக்கிறது, என்ன வேணும் என்ன வேணாங்கிறத சொல்கிறது, அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து பேசாமல் இருந்தோம்னா வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிறதே நம்ம கேட்டுகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கான பேச்சு, அதாவது நம்மளுக்கான ஸ்பேஸே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்காம போயிடும், அதில் அந்த கிளினிக்கில் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆர்கனைசேஷனல் ஸ்கில். ஸோ இப்போ டாக்டர் இல்லைன்னா ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை வந்து நம்ம தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் மேனேஜ் பண்ணணும், நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்கன்னா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கைண்ட்னஸ் அண்ட் கம்பென்ஷன். ஒரு குழந்தை வந்திருக்குன்னா ஸோ அந்த குழந்தையோட எப்படி கைண்ட்னஸாக பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் முதல்ல சொல்லிட்டேன். அண்ட் தென் டெடிகேஷன் அண்ட் பேஷண்ட். ஸோ பேஷண்ட் பொறுமையாக்க வேண்டியது இருக்கும் சில விஷயங்களில், சில நேரத்தில் யாராவது தப்பாக பேசினா கூட. அண்ட் தென் டீட்டெயில் ஓரியன்ட். ஸோ சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக வந்து என்ன ஆச்சு, என்ன பண்ணுது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் தென் கிரிட்டிக்கல் திங்கிங் முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் அலர்ட் அண்ட் அப்சர்வன்ட். ஸோ எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் ரெஸ்பான்சிபிள். சில விஷயங்கள் நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து டேக் கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தென் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எட்யூரன்ஸ் முடிச்சிட்டேன். அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இதுவும் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஆஃப் நர்ஸ். ஸோ நர்ஸு ஜாப் ரோலில் வந்து இன்னும் சில விஷயங்கள் நிறைய டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லி நல்லா ப்ரொஃபஷனல் நர்ஸு, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் நர்ஸ். ஸோ இந்த ரிஜிஸ்டர்ட் நர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் வந்து சான்றிதழ் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட சில நர்ஸுன்னு சொல்லலாம். இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் நர்ஸ். தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, சொல்லுங்க, தமிழில் வேணாம், ப்ரொஃபஷனல் நர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸாக இது மாதிரி நர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க அப்போ தான் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஏன்னா தானோன்னு சொல்லி ஏதாவது சின்ன கோர்ஸ் படித்தவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொன்னேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீழே அடுத்தது வர்றது லைசன்ஸ்டு ப்ராக்டிக்கல் நர்ஸ். ஸோ எல்பி என்ன சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நர்ஸ். ரெஜிஸ்டர் நர்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய நர்ஸ் தான் இவங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹெட்டுன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து அவங்களுக்கு கீழே வரக்கூடிய சப் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இந்த லைசன்ஸ்டு ப்ராக்டிக்கல் நர்ஸ். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா நர்ஸ் பீடியாட்ரிஷனர்னு போட்டிருக்கேன். ஸோ என்பி, அதாவது திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஹூ யூஸ்வலி ஒர்க் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் டாக்டர் அண்ட் ஃபிசிஷியன். ஓகேவா? ஸோ டாக்டரோட கண்ட்ரோலில் கீழே சூப்பர்விஷனாக இருக்கக்கூடியது தான் இந்த நர்ஸ் பீடியாட்ரிஷியன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் இண்டிபெண்ட் மெடிக்கல் பீடியாட்ரிஷியன், ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன்ஸ் அண்ட் டயக்னோசிஸ் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எப்போ கேட்கமோ அப்போ கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணுங்கிறத அவங்களே முடிவு பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, சில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எழுதி கொடுக்கறதுக்கு போக சில விஷயங்கள்லாம் வந்து நர்ஸ் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் நர்ஸ். ஸோ என்னது ட்ராவல் நர்ஸ்னு இருக்குது, இவங்க ட்ராவல் பண்ணி எல்லாமே சுற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஸோ திஸ் ஆர் த நர்ஸ் ஹூ ஒர்க் நேஷ்னலி அண்ட் இன்டர்நேஷ்னலி ஆன் அ டெம்ப்ரவரி பேசிக்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் நர்ஸ் இல்லை. இவங்க வந்து எல்லா பக்கமும் வந்து போயிட்டு ட்ராவல் பண்ணி வரக்கூடிய நர்ஸ் தான். ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் நர்ஸில் ஒன் ஆஃப் த நர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட், அதாவது ஐசியூவில் ஒர்க் பண்ணக்கூடிய நர்ஸ். இவங்களும் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தான். ஸோ இந்த நர்ஸோட ஜாப் ரோல்னு பார்த்திங்கன்னா வந்து இன்பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிறது தான். ஸோ 24 hours மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கப்புறம் அது கீழே என்னென்னு போட்டிருக்கேன்னா ஆப்ரேட்டிங் ரூம், அதாவது ஓஆர் நர்ஸ்னு போட்டிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன்லி நோன் அஸ் அண்ட் பெரிய ஆப்ரேட்டிவ் நர்ஸ் ஆர் ஸ்க்ரப் நர்ஸ். ஆப்ரேட்டிங் ரூம் நர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக் கேர் த பேஷண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் டியூரிங் ஆஃப்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் சர்ஜரி. ஸோ ஆப்ரேட்டிங் நர்ஸ் நத்திங் பட் ஆப்ரேஷன் தான் அவங்க ஆப்ரேட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்க தான் வந்து பார்த்துக்கணும்.
எப்படி அவங்க க்ளீன் பண்ணி அவங்கள கொண்டு வரது இருக்கட்டும், திருப்பி எப்படி அவங்கள கொண்டு போய் அந்த பெட்டில் கொடுக்க வைக்கிறது இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து எல்லாமே ப்ராப்பராக அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஏதாவது இசிஜி மாட்டியிருக்காங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சப்பறம் மறுபடியும் வந்து அதே இசிஜி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய நர்ஸ் தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ரூம் ஓஆர் நர்ஸ். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நர்ஸில் நம்ம பார்த்தது. இன்னும் ஒரு நர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் health nurse. So home health nurse is one who provides a medical help and support to the patient. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க, இல்லை சம்திங் ஏதாவது அடிபட்டுருக்குன்னா நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் டாக்டர்னு சொல்லி அவங்களே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. யார் என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸை வந்து பேஷண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸு இல்லை பேரண்ட்ஸை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நர்ஸை நம்ம ஹோம் ஹெல்த் கேர் நர்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து எந்த மருந்து எப்போ கொடுக்கணும், இல்லை ட்ரிப்ஸ் ஏற்றணும், இல்லை ஊசி போடணுங்கிறதெல்லாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, இல்லை ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க நம்மக்கிட்டே இருந்து நம்ம பார்த்துப்பாங்க, நம்ம ஜஸ்ட் ட்ரக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய்க்கு வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஹார்ட்டோ இல்லை ஐயோ சம்திங் ஏதாவது படிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி வந்து இல்லை பேஷண்ட்டுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்களா இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, நர்சிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து எப்படி பார்த்துக்கிறது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு சில விஷயங்கள்லாம் ரெக்கார்டெல்லாம் பண்ண வேண்டியது, டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் ஃபார் நர்ஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு செக்டார் ஃபார் நர்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போது ஒரு நர்ஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு மேலே என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஆர்டருக்கு நான் தெரியல, பட் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டரில், அதாவது இந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து மேலே வேலை வர சான்சஸ் இருக்குங்கக்கா சொல்கிறேன். அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்ட்டாக மாறுவீங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசராக மாறுவீங்க. அண்ட் தென் நர்சிங் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நர்சிங் சூப்பர்வைசர் ஆர் வார்ட் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் CHN நர்ஸ். அண்ட் தென் டெப்யூட்டி நர்ஸ் சூப்பரடண்ட். அண்டு மிலிட்ரியில் இருந்தீங்கன்னா மிலிட்ரி நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டைரக்டர் ஆஃப் நர்சிங். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல டீன் அந்த லெவலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா டீச்சர் ஆஃப் நர்சிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் நர்சிங் போஸ்ட் இருக்குது. ஓகே, நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்வான்டேஜை பார்த்துடலாம். ஸோ ப்ரான்ஸ் ஆஃப் பிகமிங் நர்ஸ். ஸோ நர்ஸானால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள். வீட்டில் வந்து சில விஷயங்கள் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ்னால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது, அதுக்காக நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் த பீப்புள் ரெக்கவர் ஃப்ரம் த ஹெல்த். ஸோ ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த ஹெல்த் அந்த நார்மலாக அவங்களுக்கு வர்றது, ஸோ அந்த இல்னஸ்லேருந்து அவங்க எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிறதுக்காக ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தென் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளென்ட்லி இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஸோ அப்ராட்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் நம்பிலிட்டி அண்ட் ஸ்கேரிட்டி ஆஃப் த டாஸ்க் வித் செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் மென்டல் பீஸ். சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். ஸோ மென்டலில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை, நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துருக்க முடியாது இந்த அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பாராட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் இட் மேக்ஸ் அ பர்சன் மல்டி டாஸ்கிங் அண்ட் ஃபிக்ஸிபிலிட்டி ஃபார் ஒர்க் ப்ரொஃபைல். ஸோ நம்ம சில விஷயங்களை மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு 4 பேஷண்ட் அட் டைமில் மெயின்டைன் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அட்வான்டேஜ் மீன்ஸ் நம்மளோட ஜாப் ப்ரொஃபைலில் போட்டுக்கலாம். ஸோ நான் இத்தனை விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறோன்னா, திஸ் ஃபீல்ட் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபெக்ட் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நைட் ஷிஃப்ட்டு, இப்போ டே ஷிஃப்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஒர்க்கிங் ஹார்ஸ் அதிகமாகவே இருக்கும் மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் தென் நர்ஸ் ஹேவ் அ வெரி கேர்ஃபுல் அண்ட் ஒர்க் இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி
பேஷண்ட் ஹெல்த் அண்ட் லைஃப். ஸோ அவங்க லைஃபே நம்ம நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருக்கணும். அண்ட் தென் நர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு அ நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஜெர்ம்ஸ் அண்ட் வைரஸ். ஸோ அவங்களுக்கு நிறையா இன்ஃபெக்ஷனோ இல்லை ஜெர்ம்ஸ் வைரஸ் வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அண்ட் தென் லுக்கிங் அட் த சுச்சுவேஷன் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் காஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளுக்கு சம்டைம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது போக நிறைய நிறையா வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஜாப்னாலும் சேலரிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இங்கேயும் அதே தான். நார்மலாக வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இங்கே வந்து நிறையா டைப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜாப் ரோலில். இப்போ ஸ்டாஃப் நர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஜிஎன்எம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் நர்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 50,000 தான் மந்த்லி சேலரியாக இருக்கும். அதே வந்து ஸ்டாஃப் நர்ஸில் வந்து பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 11,500 to 25,000 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 16,000 to 25,000 கிடைக்கும். அண்ட் தென் ஓடி ஆப்ரேஷன் தேட்டர் அங்கே இருக்கிற நர்ஸாக இருந்தாங்கன்னா 14,000 to 25,000 கிடைக்கும் பெர் மந்த். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக் நர்ஸாக இருந்தாங்கன்னா வந்து 13,500 to 20,500 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹோம் நர்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறது தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னா 9,000 to 16,000 வரைக்கும் இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த சேஞ்ச் ஆகுன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி, ஓகேவா. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நர்சிங் டைரக்டராக இருந்தாங்கன்னா, அதாவது இருக்கிறதுலே பெரிய ஹெட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 to 1 lakh வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்மளே சொல்லியிருந்தேன்னா பிஹெச்டியெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு நர்சிங் டைரக்டர் ஆவாங்க. ஸோ அப்போ அவங்களோட சேலரி இது. அதுக்கு கீழே நர்சிங் டைரக்டருக்கு கீழே வரும்போது நர்சிங் சூப்பரண்டன்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து 45,000 to 70,000 கிடைக்கும். அதுக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 38,000 to 60,000 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு வந்து 35,000 50,000 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் தென் நர்ஸ் சூப்பர்வைசர் 18,000 to 30,000 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் தென் ப்ரைவேட் டியூட்டி நர்ஸ் பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டியூட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க வந்து 1,100 to 2,500 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்து ஒரு குட் கரியராக நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறையா இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நர்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நர்ஸ்லாம் வந்து வில்லிங்காக ஒர்க் பண்ணி இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட் கூட வாங்கிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு லக்கு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நர்சிங் இஸ் அன் எக்ஸலண்ட் ப்ரொஃபஷன் இன் இந்தியா தட் இன்வால்வ்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் மெடிக்கல் பேஷண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோமாக இருக்கட்டும், கிளினிக்காக இருக்கட்டும். ஸோ எது இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காமல் நம்ம ஜாப் செய்யணும். And then position in nursing education includes a clinical instructor, tutor, senior tutor, lecturer, assistant professor, reading nurse, professor in nursing. ஸோ இந்த மாதிரி வந்து போகிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான், அதாவது சொல்லித்தர நர்ஸாக போகிறவங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அண்ட் தென் டியூரிங் இல்னஸ், கேர் டியூரிங் இல்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ஹசார்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட் எதானா இல்லை இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஹசார்ட் ஆகி ஏதாவது லீக் ஆகி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு நர்ஸ் வச்சுருப்பாங்க. டாக்டர்லாம் வச்சு நம்ம செலவாங்கக்காக நர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல் வேலை கிடைக்கட்டும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா நர்சிங் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து குட் ஸ்கோப் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நர்சிங்க்கு.